எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் எல்என்டி நிறுவனத்தோட சேர்மன், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட சேர்மன் சுப்பிரமணியம் என்பவர், அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ஏன் உங்கள் நிறுவனத்தில் எல்லோரும் இன்னும் சனிக்கிழமை வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை என்னால் வேலை வாங்க முடியல, வேலை வாங்க முடிஞ்சதுன்னா நான் வேலை வாங்குவேன், நீங்களாம் வீட்டில் உட்காந்து உங்கள் மனைவியும் கணவன் மூஞ்ச பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, 90 மணி நேரம் வேலை செய்யணும், அதுக்கான உழைப்பு நீங்கள் போடணும் அப்படிங்கிற வீட்டில் கருத்து தெரிவித்திருந்தார். இப்போ நம்ம இந்த 90 மணி நேரம் வேலைக்கு அப்படிங்கிற வார வேலை நேரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாராயணமூர்த்தி அவர்கள் 70 மணி நேரம்னு சொல்லியிருந்தார். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு வேலை நேரத்தை உயர்த்துவதற்காக 12 மணி நேரம் வேலை நேரமாக ஆக்குவதற்காக ஒரு சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ தொடர்ந்து இந்த வேலை நேரம் சம்பந்தமாக கடந்த ஒரு ஆண்டுகளாக பல விவாதங்களும் பல கருத்து பகிர்வுகளும் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் உண்மையில் என்ன நடக்குது, இப்போ எங்கள் துறை சார்ந்த ஐடி துறை சார்ந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 70 மணி நேரம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக வேலை செய்யக்கூடிய நேரமாக இருக்குது. ஏற்கனவே ஊழியர்கள் பெரும்பான்மையான ஊழியர்கள் வீட்டிலேருந்து வேலை செய்வதனால அவங்களுக்கு ஒர்க்கும் லைஃப்பும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால சராசரியாகவே 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இல்லை ஆஃபீஸ் போய் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேலேயே வேலை செய்ய வேண்டியது இருக்குது. காலையில் நான் ஒரு ஆஃபீஸ் கிளம்பணுன்னா ஒரு 1 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரம் போய் சேர்ந்து நான் அங்கே ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஒரு 7:30 மணிக்கு முடிச்சேன். அங்கேருந்து திருப்பி நான் வீட்டுக்கு வரும்போது 8:30 மணி ஆகுது. ஸோ இப்போ இந்த எல்லா நேரத்துக்கும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா ஒரு 14 மணி நேரம் நான் ஒரு நிறுவனத்துக்காக என் ஒரு நாளில் நான் செலவழிக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி தான் நான் குடும்பம், என்னோட உறக்கம், என்னோட பொழுதுபோக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா சராசரியாகவே இன்றைக்கி வேலை நேரம்ங்கிறது இப்போ பன்மடங்கு அதிகமாக இருக்குது. பட் இவங்க ஏன் தொடர்ந்து இதை பேசப்படுகிறதுன்னா, சட்டப்பூர்வமாக இன்றைக்கி இருப்பது என்னென்னா 48 மணி நேரம், வாரத்துக்கு 48 மணி நேரம் என்பது தான் இருக்குது. இப்போ வாரத்தில் 48 மணி நேரம் இருக்கும் பட்சத்துலேயே 90களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான தொழிலாளர் சட்டங்களை நீத்து போவதற்கும் அல்ல எக்ஸம்ஷன் கொடுப்பதும் தொழிலாளர் துறை முறையாக சட்டங்களை அமல்படுத்தாமல் இருக்கிறதுனால சராசரியாகவே இப்போதே 70 மணி நேரம் போன்ற நிலைமைகள் பல துறைகளில் இருக்குது. அந்த நிலையில் இப்போ இதை ஏன் அவங்க தொடர்ந்து பேசுகிறார் என்றால், இதை சட்டமாக்கிவிட்டால் இன்னும் அதிகமாக வேலை வாங்கலாம். 70 மணி நேரமும் ஒரு சட்டமாக்கிட்டோம்னா 90 மணி நேரம் 100 மணி நேரம் சராசரியாக வேலை வாங்குவதற்கும் எந்த ஓவர் டைம் இதர பெனிஃபிட்கள் ஊழியர்கள் கிடைக்காமல் செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உருவாக்குவதற்காக தான் இந்த திருத்தங்களை அவங்க நோக்கி இந்த விவாதங்களை நோட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ பல பேருக்கு கேள்வி இருக்கும், இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் செக்டர் பிரச்சனைப்பா, வேலைக்கு காலையில் 9 to 5 ஒரு வேலைக்கு போகிறவனோட பிரச்சனை, இதெல்லாம் சாதாரண பூ விற்கிறவங்களுக்கோ ஒரு ஹோட்டல் வச்சுருக்கவருக்கோ ஒரு ஆட்டோக்கோ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களாம் ஏற்கனவே எந்த ஒரு வரம்புக்கு உட்பட்ட வேலை நேரத்தில் வேலை செய்வதில்லை. எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் நல்ல சம்பளம் வாங்குவாங்க, இல்லை தொழிற்சங்கம் இருக்கிற அமைப்பில் அதாவது துறையில் இருக்கவங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிற விதத்தில் பார்க்குறாங்க. பட் இந்த பிரச்சனை அப்படி பார்க்கக்கூடாது. இது ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை. ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் ஒரு துறையில் இருக்கிறவர்கள் காலையில் 9 மணிலேருந்து ஒரு 6 மணி என்ற ஒரு 9 மணி நேரத்தில் வேலை செய்கிறாருன்னா அதற்கு சார்ந்து இருக்கிற இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க, அதாவது அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் கேன்டீன் வச்சுருக்கவர், அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க ஹவுஸ் கீப்பிங், அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க செக்யூரிட்டி, இவங்க எல்லாருக்குமே அந்த நேரத்தை விட்டு தான் அவங்களோட வேலை நேரமும் இருக்கும். அதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற இதர வேலைகள், அவங்க ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வந்தாங்கன்னா ஒரு ஹோட்டலோ ஒரு டீ கடையோ இல்லை ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோ இல்லை பேருந்து வசதிகளோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை சார்ந்து தான் எல்லாமே இயங்கும். இப்போ ஃபேக்ட்ரியோட வேலையை, அதாவது ஒரு நிறுவனத்தோட வேலை நேரமே 14 மணி நேரம் ஆச்சுன்னா இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற தொழிலாளிகளின் வேலை நேரமும் பன்மடங்கு உயரும். நீங்கள் சராசரியாக இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு 10 மணி நேரம் சேர்ந்து வேலை செய்து அவர் சம்பாதிக்கிற இதை இப்போ ஒரு 14 மணி நேரம் ஒரு ஆர்கனைஸ் செக்டாரில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதற்கு மாறிச்சுன்னா அதே ஊதியத்தை அவர் வாங்குவதற்கு, அதே வருமானத்தை அவர் ஈட்டுவதற்கு அவர் 15 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்போ இந்த பிரச்சனை ஒரு ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறவருக்கு மட்டும் இல்லாமல்
அன்ஆர்கனைஸ் செக்டர் இன்னும் பெரிய பாதிப்பு உண்டாக்கும். அவர்களுக்கான வருமானத்தையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் பணி சுமைகளையும் அவர்களுக்கான எல்லா விஷயத்துலையும் அது பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்மை காலத்தில் வந்து நிறையா வந்து 40 வயதுக்கு உட்பட்டவருக்கான மரணங்கள் வந்து பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ WHO ILOட அறிக்கைகள்லாம் படித்தோம்னா இந்த காலகட்டத்தில் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வேலை நேரம் அதிகத்துக்காகவும் பனி பலுவினாலையும் வந்து பல பேர் வந்து ரொம்ப இளம் வயதில் மரணிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் சராசரியாக நம்ம என்ன கடந்து போகிறோம்னா அந்த செய்திகளை வந்து அவங்க வந்து ஆரோக்கியமாக இல்லை, அவங்களாம் வந்து ஒழுங்காக தூங்குறதில்ல, ஒழுங்காக ஊர் சுற்றுறாங்க, அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து எந்த வந்து ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லை, அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சமூகம் பேசுது. ஆனால் உண்மையில் இந்த விஷயத்தை வந்து நம்ம உற்று நோக்கினோம்னா இது அனைத்தும் வந்து வேலை நேரமும் வேலை பலு சார்ந்த இல்லை வேலையினால் ஏற்படுகிற மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்களாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய காரணம் இருக்குது. அண்மையில் கூட ஆனா செபாஸ்டின் என்கிற ஒரு ஊழியர் வந்து ஒரு அவங்க நிறுவனம் ஈவைங்கிற என்ற நிறுவனத்தில் வேலை நேர அதிகரிப்பு பணிபலுனால வந்து அவங்க இறக்குறாங்க. அது ஒட்டி பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதம் ஏற்படுது. வேலை நேரம் பற்றியும் வேலை பலுவை பற்றியும் பெரிய விவாதம் ஏற்படுது. இப்போ அந்த போன்ற மரணங்கள் ஒரு இளம் தொழிலாளர்களிடம் ஏற்படுவதற்கு வேலை நேரமும் வேலை பலுவும் மிகப்பெரிய காரணியாக இருக்குது. இப்போ அதை ஒட்டி தான் ILOவும் WHO என்ன சொல்கிறாங்கன்னா வேலை நேரம் குறைய வேணும், வேலை நேரத்தை குறைக்க வேணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தில் உற்பத்தி திறனில் நீங்கள் வேலை நேரத்தை குறைச்சால் நீங்கள் இன்னொரு அதிகமான ஷிஃப்ட் ஓட்ட முடியும், நீங்கள் நிறையா பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும். அதே சமயம் பணியோட பலு அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் குறைக்க முடியும். அதே போன்று மக்களுக்கு இன்னும் வந்து சமூகத்தோட உறவாடுவதற்கும் இல்லை வந்து மக்கள் வந்து தங்களுக்கான வேலைகளை செய்து கொள்வதற்கும் ஆனால் நேரங்கள் அதிகமாக கிடைக்கும். பட் இன்றைக்கி இருக்கிற சொல்ல அதுக்கான நேரங்கள் இல்லாமல் போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் நான் ஒரு 8 மணிக்கு கிளம்பினாலும் 9 மணிக்கு ஆஃபீஸ் வர முடியும், திருப்பி 7:30 மணிக்கு முடிச்சு நான் 8:30 மணிக்கு வரும். அப்போ அந்த வாரத்தில் இருக்கிற 5-6 நாளில் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த நிறுவனத்துக்காகவும் நிறுவனத்தில் வேலை செய்வதற்காகவும் மட்டுமே இருக்குது. அப்போ நான் இதர வேலைகள் அதாவது என் குடும்பத்தோட செலவிடக்கோ என் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வெளியே செல்வதற்கோ வாய்ப்புகளே இல்லாமல் போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஏன் இன்னும் வந்து முதலாளிகள் கையில் பிடிச்சி தொங்குறாங்க. இப்போ முதலாளிகள் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அமெரிக்க முதலாளிகள் ஃபோர்ட் வந்து என்ன சொல்லுவார்னா 48 மணி நேரம் வேலை இருக்கணும், வாரத்தில் 5 நாள் தான் இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க ஒரு காரணம் வச்சுருந்தாங்க. ஏன்னா நீங்கள் 5 நாள் 48 மணி நேரம் வேலை வாங்கினீங்கன்னா மீதி இருக்கிற நேரத்தில் தொழிலாளி வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை போய் நுகர்வாங்க. அந்த நுகர்வும் போது நம்ம திருப்பியும் வந்து உற்பத்தி செய்ய முடியும், தொடர்ந்து நம்மளால் உற்பத்தி செய்து கொண்டே இருக்க முடியும் அப்படிங்கிற விதத்தில் அவர் சொல்லியிருந்தார். பட் இன்றைக்கி இருக்க முதலாளி அதை வந்து இன்னும் இருக்க வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இருக்கிறதுக்கான காரணிகள்லாம் அவங்க முக்கியமாக சொல்கிறேன் தேசத்தின் வளர்ச்சி, ரெண்டாவது வந்து உலகத்தில் நம்ம வல்லரசு ஆகணும்னா நம்ம அதிக நேரம் வேலை செய்யணும். இதெல்லாம் உண்மையாக நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஒன்று வந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக இது பேசப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 90களுக்கு அப்புறம் இந்தியாவில் லாபத்துக்கும் ஊதியத்துக்கும் ஆன விகிதாச்சார வித்தியாசங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ 90களில் சராசரியாக வந்து 27% வந்து ஒரு வருமானத்தில் ஒரு ஊதியத்தின் பங்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து அது 15-16% குறைஞ்சிருக்கு. லாபத்தின் விகிதம் 20% இருந்து கிட்டத்தட்ட 50% பக்கமாக உயர்ந்திருக்கு இந்த 30 ஆண்டு கால புதிய தலைமை வந்த பிறகு. அப்போ உங்களுக்கு வந்து இத்தனை 30 ஆண்டுகளில் உழைப்பாளிகளின் உழைப்பில் மதிப்பு ஏறலை, அவங்களோட ஊதியம் ஏறலை, அவங்களோட வாழ்க்கை திறமை ஏறலை. பட் ஆனால் அவர்கள் மேலே பணி சுமைகள் ஏறிக்கொண்டே போகுது, வேலை நேரம் ஏறிக்கொண்டே போகுது, அவங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகாமல் போகிறது. ஆனால் முதலாளிகளின் லாபம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் முதலாளிகள் இந்தியா முதலாளிகள் உலக முதலாளிகளாக பணக்காரர்களாக மாறிக்கொண்டே இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வேலை நேரம் முக்கியமான
ஒரு விஷயமா அமையுது. அப்போ இந்த வேலை நேரம் இன்னும் மேலே உயர்த்த தொழிலாளியின் வாழ்க்கையோ இல்லை தேசத்தின் வளர்ச்சியோ முதன்மையாகாது. அதுக்கு பதிலாக இந்த போன்ற பெரும் முதலாளிகள் நாராயணமூர்த்தி போன்றோ இல்லை எல்என்டியின் சேர்மன் போன்றோ இல்லை பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியாக தான் இருக்குமே தவிர தொழிலாளிகளின் வளர்ச்சியாகவோ இந்த தேசத்தின் வளர்ச்சியாக அது மாறவே போகிறது. இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னா, இது சீனாவை போன்று நம்ம போட்டியிட வேண்டும், சீனாவில் இருக்க மாதிரி நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற விதத்துலேயும் சொல்கிறாங்க. இப்போ சீனாவில் அவங்க இது போன்ற அராஜகமாக தொழிலாளிகளை ரொம்ப அதிக நேரம் உழைக்க வைக்கிறலையோ இல்லை அதிக நேரம் வேலை செய்தால் அதற்கான இழப்பீடு கொடுக்காமலோ இருந்தது கிடையாது. அது இல்லாமல் அவர்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குகிறார்கள். அந்த புதிய தொழில்நுட்பம் உருவாக்குவது மூலமாக அந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு அவங்க உண்டு செல்கிறாங்க. பட் இந்தியா போன்ற நாட்டில் இந்த முதலாளிகள் நாராயணமூர்த்தியோ இல்லை எல்என்டி நிறுவனங்களோ இந்தியாவின் தேசத்தின் வளர்ச்சியை விட அவர்கள் பெரும்பான்மையான நேரத்தில் பிற நாடுகளின் சேவைகளுக்காகவே வேலை செய்கிறார்கள். இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் கூட இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கோ இந்தியாவில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கோ பெரிய அளவுக்கு முதலீடு செய்வதில்லை. அவங்க இப்போ அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் அவங்களோட அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் பார்க்கவும் தான் பெருமையான வேலைகள் செய்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நேரம் சார்ந்து ஒரு தொழிலாளியின் உழைப்பு நேரத்தை உயர்த்துவது என்பது இந்த தேசத்தினுக்கோ இந்த தொழிலாளியின் வளர்ச்சிக்கோ உதவு பொருள். அது முழுக்க தனியார்களின் முதலாளிகளின் வளர்ச்சிக்காக மட்டுமே உதவ போகுது. ஸோ இது எங்கள் துறையிலையும் மிகவும் வெளிச்சம், அதாவது ரொம்ப ஓப்பனாக தெரியக்கூடிய விஷயம். நீங்கள் அண்மையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐடி துறைக்காக கொண்டு வந்தாங்க. உண்மையில் பார்த்தா ஐடி துறை ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கீழே வராது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் அவங்க மாற்றம் கொண்டு வரணும். பட் நாங்கள் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கீழே வருது. இந்த வேலை நேரம் உயர்த்துவதற்கு பெரும்பான்மை நேரத்தில் இவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கறதே ஐடி துறைன்னு. ஆனால் ஐடி துறையில் ஏற்கனவே நீங்கள் சராசரியாகவே நாங்கள் 14 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் நிறைய இடத்துல இருக்குது. அது பல பேர் நம்ம தொடர்ந்து எங்கள் சங்கம் மூலமாக நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் 8 மணி நேரத்தை அமல்படுத்துங்க, சட்டத்தில் இருக்கிறத அமல்படுத்துங்க. அமல்படுத்தினா மட்டும்தான் ஐடி ஊழியர்களோட பணி பாதுகாப்பு, உடல்நிலை, ஆரோக்கியம் இதெல்லாம் பேணி பார்க்க முடியும். ஏன்னா இங்கே இதர துறைகளோட இங்கே இருக்கிற ஐடி துறையில் இருக்கிறவர்களோட இளம் வயது மரணங்கள் மிகவும் அதிகம். 40 உட்பட்டவருக்கு நிறைய மரணங்கள் நடைபெறுகிறது. இளம் வயதில் அவர்களுக்கான உடல் ரீதியான பிரச்சனைகள் தொடங்கி விடுகிறது. இது பல ஆய்வுகள் முன்கூட்டி நம்மளுக்கு தெரிவிக்கின்றன. ஸோ அந்த விதத்தில் நம்ம பணி நேரத்தை குறைப்பது தான் இன்றைய உலகத்துக்கு தேவையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயோ இல்லை இதர ஐரோப்பிய நாடுகளில் பணி நேரங்களை குறைக்கிட்டு கொண்டு வருகிறார்கள். இப்போ ஃப்ரான்ஸில் 7 மணி நேரம் வேலையாக இருக்குது. நீங்கள் இதர ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிலையோ இல்லை ஐரோப்பிய நாடுகள்லையோ வேலை நேரங்களை குறைத்து கொண்டு வரும்போது இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு வேலை நேரத்தை ஏற்ற வேண்டும் சொல்வது எந்த விதத்துலையும் சமூகத்துக்கோ இல்லை தொழிலாளிக்கோ பயன்படாது. அந்த விதத்தில் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது 90 மணி நேரம் வேலையோ 70 மணி நேரம் வேலையோ இன்றைய சமூகத்துக்கோ இன்றைய இளைஞர்களுக்கோ இன்றைய இந்தியன் வளர்ச்சிக்கோ தேவைப்படாது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு தேவை புதிய தொழில்நுட்பத்தின் வருகைகள், புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குவது. புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குவது என்றால் வேலை நேரம் குறைய வேண்டும். வேலை நேரம் குறைந்தால் கூடுதலான ஷிஃப்ட்டுகள் ரன் பண்ணணும். கூடுதலாக ஷிஃப்ட் ரன் பண்ணால் புதிய வேலைகள் உண்டாக்கும். வேலைகள் உண்டாக்குனால் இந்தியாவின் வளர்ச்சி உண்டாக்கும். வளர்ச்சி என்பது பகிர்ந்தளிக்கப்பட்ட வளர்ச்சியாக அமைய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்தியாவும் இந்திய தொழிலாளிகளும் பயன்படுவார்கள். இல்லை என்றால் அது சிறு முதலாளிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்குமே பயன்படும் என்று சொல்லுகிறோம். நன்றி.